கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 20:22 வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஆமென். இந்த வசனத்துல 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. ரெண்டாவது காரியம், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, அப்படி காத்திருக்கும் போது அவர் நம்மை ரட்சிப்பாராம். அல்லேலூயா. தீமைக்கு சரி கட்டுவேன் சொல்லக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் இங்கே பவுலடியார் கூட சொல்றாரு, தீமையை நன்மையினால வெல்லுன்னு சொல்றாரு. தீமையை நன்மையினால வெல்லு. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தா அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தாழ அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. 17ஆம் வசனம் சொல்றாரு, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பாருங்க, ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லவே கூடாது. அது உலகத்தான் தான் சொல்லுவான். பழிக்கு பழி வாங்குறான். நிறைய கொள்ளை நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, பழிக்கு பழி வாங்குறது. அவனை நான் வெட்டாம விட மாட்டேன், பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தினால் சாவான்னு சொன்னது போல இன்னைக்கு பழிக்கு பழி வாங்குற நிலைமைகளை பார்க்குறோம். ரட்சிக்கப்படாத மக்கள். ரட்சிக்கப்பட்ட மக்களாக நாம் தீமைக்கு சரி கேட்டுவேன்னு சொல்லக்கூடாது. தீமையை நன்மையினாலே நாம வெல்லணும். தீமை செய்வர்களுக்கு நாம் நன்மை செய்யணும். நம்முடைய ஆண்டவர் அதுதான் மலைப்பிரசங்கத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். சத்துருவை நேசி, துன்பப்படுத்துவர்களுக்காக, நிந்திகளுக்காக ஜெபம் பண்ணு சொல்லி நல்ல ஆலோசனைகளை, அறிவுரைகளை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை இங்க நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, அதுக்கு மாறா என்ன பண்ண, கர்த்தருக்கு காத்திரு. சொல்ல, பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன்னு சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு காத்து, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மை ரட்சித்து நம்மை உயர்த்துவார். ஆகவே ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம உலகத்தாரை போல இந்த வைராக்கியம் இருக்குமானால், பழிக்கு பழி வாங்கின எண்ணெய் இருக்குமானால் இன்றோடு ஒழித்து விடுவோம். பழிக்கு பழி வாங்காதபடி தீமை தீமைக்கு நன்மை செய்வர்களாய் பழகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிய நல்ல தகப்பனே, நாளை கொடுத்த நல்ல ஆலோசனைக்கு நன்றி. இந்த ஆலோசனை கேட்டு நாங்கள் நடத்து ஒவ்வொரு நாள் நடக்க உதவி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.